வணக்கம். ஒரு அறிவிப்பு. செபி நேற்று ஒரு கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. லைவ் டேட்டாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் லைவ் டேட்டாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. 3 months ஓல்டு டேட்டாஸ் யூஸ் பண்ணீங்க. ஒன்று எஜுகேஷன் பர்பஸ்க்கு அது பரவாயில்ல, நீங்கள் சார்ட் பேட்டர்ன்ஸ் தானே சொல்லி கொடுக்குறீங்க, அது யூஸ் பண்ணீங்க. பட் லைவ் டேட்டாஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நியாயமான விஷயம். அண்ட் நிறைய பேர் எஜுகேஷன்ற பேரில் நிறைய டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இது நிறைய மிஸ்லீடிங்காகவும் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் சார்ட்ஸை போட்டுட்டு பை திஸ் ப்ரைஸ், இந்த இது ஸ்டாப் லாஸ் வச்சிங்க, இந்த இது டார்கெட்டாக வச்சிங்கன்ற மாதிரி நிறைய பேர் போட்டுருந்தாங்க. அண்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் நம்ம கிளியர் கட்டாகவே நம்ம எஜுகேஷன் பர்பஸ் நம்ம சொல்ல, நம்ம இன்ஃபர்மேஷன் பர்பஸ் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அண்ட் செபி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாதனால நம்ம இது பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. இதுக்கான என்ன மெத்தட்ஸ், என்ன ப்ரொசீஜர்ன்றது வெரி ஷார்ட்லி வில் கம் பேக். அண்ட் தொடரும், நம்மளோட கான்டாக்ட்ஸ் இன்னமும் தொடரும். நம்மளோட கால் சென்டர் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நாங்கள் பண்ணுறது எல்லாமே லீகல் பிஸ்னஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எஸ், எந்த காலகட்டத்துலேயுமே லாஸ்ட் 15 yearsஆகவே நம்ம எந்த காலகட்டத்துலேயுமே டிப்ஸுன்ற பேரில் நம்ம கொடுத்தது கிடையாது, ரைட்? அண்ட் வாட் எவர் நம்ம யூடியூப்பில் டிஸ்கஸ் பண்ணுறோம், இல்லை எங்களோட ப்ரைவேட் குரூப்ஸ்னால் நான் சொல்கிறது நம்மளோட ஜோஹோ மீட்டிங் நடக்குது, சாட்டர்டே ஈவினிங் நடக்கிறது, இல்லை நம்மளோட ட்ரைனிங்கில் நடக்கிறது, இது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோம், எல்லாத்திட்டையுமே ஓப்பனாக பண்ணுறோம். அதுக்குன்னு நம்ம டிப்ஸு கொடுக்கறது கிடையாது. அண்ட் இந்த ஒரு ரீசன்னால், ரைட், கிளாரிட்டி கிடையாது. செபியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கிளாரிட்டிஸ் கிடையாது. ஸோ நம்ம இந்த வாரம் ஜோஹோ மீட்டிங் கேன்சல் பண்ணுறோம். இந்த சாட்டர்டே நம்ம ஜோஹோ மீட்டிங் கேன்சல் பண்ணுறோம். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாமே, கிளாரிட்டி வந்துட்டும். கிளாரிட்டி வந்ததுக்கப்புறமா பண்ணலாமான்றது பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த சாட்டர்டே இருக்கிற ஜோஹோ மீட்டிங் நம்மளது கேன்சல். ரெண்டாவது அறிவிப்பு, நம்மளோட ட்ரைனிங் ஆஸ் யூஷுவல் February 15th அன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 6 months ட்ரைனிங் கம்ப்ளீட்டாக. மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, எந்த காலகட்டத்துலேயும் நான் டிப்ஸ் கொடுத்தது கிடையாது. இப்போயும் எங்களோட ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் ஒரு சார்ட்டை போட்டுட்டு, சார் இது கரெக்டாக தவறான்னு சொல்லி கேட்பாங்க. அவங்கள்ட்ட இது கரெக்டாக தவறான்னு சொல்கிறதுக்கு 2 செகண்ட் பிடிக்கும். ஆனால் அது நாங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கூட்டிகிட்டு போய் அவங்களே டிசைட் பண்ண வைப்போம். இப்படி தான் நம்மளோட ட்ரைனிங் இருக்குது. நம்மளோட ட்ரைனிங்கில் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், சார்ட் பேட்டர்ன்ஸ், கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், எலியட்ஸ் வேவ், அண்ட் முக்கியமாக ரைட் ஆப்ஷன் அனாலிசிஸை கம்ப்ளீட்டாக இன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறோம், இன்க்ளூடிங் ஆப்ஷன் கிரீக்ஸ். அப்படி இருக்கும் போதும் என்ன ஆகும்னால், சார்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டோம், இதை எங்கே போகுதுன்றது தெரியும். ஆப்ஷனில் இந்த இடத்துல நான் பை பண்ணலாமா, இல்லை செல் பண்ணலாமா, இல்லை ஹெட்ஜிங் பண்ணலாமா, எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ண முடியும். என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுக்கலான்றது நீங்களே டிசைட் பண்ண முடியும். எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் நீங்களே பண்ண முடியும். அண்ட் இப்படி கற்றுக்கும் போதும் என்ன ஒரு மேஜர் அட்வான்டேஜ், எங்கேயாச்சும் தவறு நடந்தாலும் நீங்கள் எதனால தவறு நடந்துச்சுன்றது கண்டுபிடிக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறமா நீங்களே ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் பண்ண முடியும், ஸ்டாக் பிக் பண்ண முடியும், டார்கெட் போட முடியும், ஸ்டாப் லாஸ் போட முடியும், அண்ட் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9444468888. இன்றைக்கி மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நேற்று நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், ஒரு அப்சைட் அன்ஃபினிஷ்ட் ஜாப் இருக்குது. ஸோ அந்த அன்ஃபினிஷ்ட் ஜாப் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ராபப்ளி இன்னும் ஒரு 200-300 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே இம்மீடியட்டாக ஒரு ப்ராபபிலிட்டிஸ் கிடையாது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2-3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு, டவுன் சைட் டார்கெட்ஸ் இருந்துச்சு. அண்ட் 2 நாளைக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது மோர் ஆஃப் நியூட்ரலுக்கு வந்துருச்சு. அண்ட் பாசிட்டிவ் சைடுக்கு கொஞ்சம் எட்டி பாட்டி இருந்துச்சு. இப்போ ரைட் நவ் ஆன் பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைடில் எவ்வளோ தூரம் போகுன்றது பார்த்துக்கலாம். நீங்களே பார்த்துங்க, இன்னும் ஒரு 200-300 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நேற்று நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், ஜனவரி கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, பிப்ரவரி கான்ட்ராக்டில் ப்ரீமியமில் இருக்குது, ஒரு 200 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. அந்த ப்ரீமியம் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுன்றது நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அந்த நேற்று இருந்த அந்த ப்ரீமியம் லெவலில் போய் டச் பண்ணிச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 400 பாயிண்ட்ஸ் அப்சைடில் இருந்துச்சு நேற்று. அண்ட் தோ இன்றைக்கி இன்ட்ராடேயில் ஆல்மோஸ்ட் 630 பாயிண்ட்ஸ் அப் ஆகிருந்துச்சு, ஸ்விங் ஆகிருந்துச்சு.
பட் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது 195 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னமும் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் அபவுட் 294 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 130 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்றைக்கி செக்டார் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்து பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். செக்டார் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பர் டூப்பராக பண்ணிச்சு. இன்றைக்கி வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங்கில் தான் மேலே போயிருக்கு. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுங்க, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஷார்ட் கவரிங்கில் தான் மேலே போச்சு. ஆனால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் ஹேப்னிங். நம்ம வந்து ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம், ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1-1.5 மாதம் ஒரு பார் வரட்டும், அதுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு. அது வந்து ரியல் நியர் பாட்டம் வந்துருச்சா செக்டரோட அனாலிசிஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு தெரியும். அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த புல்லிஷ்னஸ் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட் டேயில் கான்ட்ராக்டுக்கு 1 பிரதமர் வந்து அவரோட ஸ்பீச்சில் வந்து சில ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தார். பட்ஜெட்டை ஒட்டி சில ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தார். பட்ஜெட் நாளைக்குல February 1 அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு 6 days a week ட்ரேடிங் வந்து வந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றது நான் நினைக்கிறேன். அண்ட் அவர் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தார், ஏழை மக்கள், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, சேலரி கிளாஸ் பீப்புளுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கட்டும், மகாலட்சுமி வந்து அவங்களோட ஆசீர்வாதம் கொடுக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ மோஸ்ட் லைக்லி இவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது யூஎஸில். ரைட், நாங்கள் இன்கம் டேக்ஸை அபாலிஷ் பண்ண போகிறோம்ன்ற மாதிரி ஹிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சுப்பிரமணிய சாமி ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்காரு, அப்போ இன்கம் டேக்ஸ் எடுத்துருன்றது பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காரு. ப்ராபப்ளி இன்கம் டேக்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு பெரிய கேப் கொடுப்பாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 1. 2வது எக்கனாமிக்கல் சர்வே, அந்த ரிப்போர்ட் வந்து வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டில் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்தியன் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுமா, கரெக்ஷன் ஆகிறதுக்கான நிறைய ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை வந்து மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா, இந்தியாவோட மேக்ரோ கிடையாது, அந்த ப்ராப்ளம்னால கிராஷ் ஆகாது. யூஎஸ் ஹை வேல்யூவேஷனில் இருக்குது. அந்த ஹை வேல்யூவேஷன்ஸ் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும் போதும் அதுக்கான எதிர்வொலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றது தெரியாது. நான் மறுபடியும் நான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும் போதும் நிறைய பேர் கேட்டாங்கப்பா, ஏன் மார்க்கெட் பற்றி பேச, நீ ஏன் யூஎஸ் பற்றி பேசுகிற? ரைட், இந்தியன் எக்கனாமிக்கல் சர்வேலையும் அதுதான் கொடுத்துருக்குறாங்க. சத்தியமாக எக்கனாமிக்கல் சர்வே ரிப்போர்ட் எழுதினவங்க என்கிட்ட ஷேர் பண்ணல. ரைட், பேசிக்கலி அவங்களும் அதான் சொல்லியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. கிராஷ்ன்னு சொல்கிறத விட அவங்க வந்து மீனிங்ஃபுல் கரெக்ஷன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஹை வேல்யூவேஷன் இருக்கிறனால மீனிங்ஃபுல் கரெக்ஷன்ஸ் நடக்கும். அது நடக்கும் போதும் அதுக்கான எதிர்வொலி இந்தியன் மார்க்கெட்லேயும் இருக்கும். இது பாயிண்ட் 1. அந்த சர்வேல 2வது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் 4 இயர்ஸாக நிறைய யங்கர் ஜென்ரேஷன் அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க. சத்தியமாக அவங்களாம் வந்து மார்க்கெட்டில் வந்து கரெக்ஷன்னா என்ன அதுன்னு பார்த்தது கிடையாது. அடிக்கிற அடி வந்து சாதாரண அடியாக இருக்காது. அவங்க பூனை கையால் அடி வாங்கி பார்த்துருப்பாங்க, கரடி அடித்து பார்த்தது கிடையாது. அப்படி அடிக்கும் போதும் ஏந்திரிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் 2008 ஆகட்டும், இல்லை 2013 ஆகட்டும், இல்லை 2022 ஆகட்டும், இந்த சமயத்துலலாம் மார்க்கெட் கிராஷ் ஆனாகும் போதும் ஓவர் நைட்டில் வந்து இழுத்து பூட்டிட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் மார்க்கெட் கரெக்ஷன்னா என்னதுன்றது தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க. பை ஆன் டிப் வாங்கினா மேலே அடுத்த வாரம் ஏறிடும், 10 நாளில் ஏறிடும். இதான ஃபஸ்ட் டைம் வந்து 3 மாதம் கீழே இறங்கி 50% கரெக்ஷன்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னும் ஃபர்தர் கரெக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நான் சம்வேர் அரௌண்ட் அக்டோபர் நவம்பர்லேயே நான் சொன்னேன், இந்த தர கரெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் டீப்பர் கரெக்ஷன்ஸ் இருக்கும். ப்ரைஸ் வைஸ் நான் சொல்ல, அண்ட் டைம் வைஸ் வந்து 8-10 மாதம் போகும். அது மினிமம். மேக்ஸிமம் எவ்வளோன்றது நான் சொல்ல. ஸோ இந்த பயம் இருந்தனால தான் நான் மறுபடியும் நான் எல்லாத்திட்டையும் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், தயவு செஞ்சு ஸ்டாக்ஸை விற்றுட்டு கேஷில் உட்காருங்க, யூ வில் கெட் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. மீண்டும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துங்க. அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெளியில் எக்ஸிட் பண்ண முடியறது எல்லாமே எக்ஸிட் பண்ணுங்கள். எஸ், ப்ராபபிள் சான்ஸ் 25,000க்கு மேலே வந்து நிஃப்டி போச்சு சொன்னால்
சில ஸ்டாக்குகள் எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரேலி வரலாம். அந்த ஷார்ட் டேர்ம் ரேலி மேபி ஒரு அக்ரஸிவ் ஃபாஸ்ட் மூவாக அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்கா கேட்டால் இல்லை. ரைட். ஸோ நீங்கள் அதை கவனமாக வச்சுக்கிட்டு மறுபடியும் நான் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனம். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னால் எக்ஸிட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் நீங்கள் தான் சாதாரணமாக வந்து விக்ஸ் வந்து குறையும். நேற்று வந்து ஒரு 6.5% குறைஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 8.3% குறைஞ்சி நினச்சி பாருங்களேன், ஆல்மோஸ்ட் 18.96% இருந்துச்சு முந்தா நேற்று உச்சம். அண்ட் இன்றைக்கி வந்து 16.25. இன்றைக்கி வந்து ஒரு 8.3% கீழே விழுந்திருக்கு. நேற்று வந்து ஒரு 7% பக்கமாக கீழே விழுந்துச்சு. ஸோ மார்க்கெட் பட்ஜெட்டுக்கு முன்னாடியே வொலட்டாலிட்டி பஞ்சர் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து ஆப்ஷன் ப்ரைஸிங்ஸ் காணாமல் போயிருக்கும். இன்னமும் 16.25ன்றது ஒரு எலிவேட்டட் லெவலில் தான் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து பிலோ 13-14 தான் இருந்துச்சு. ஸோ 16.25ன்றது பிட் எலிவேட்டட் லெவல் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு பட்ஜெட் எப்படி இருக்குன்றது. அந்த பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் மற்றது எல்லாமே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது. முந்தா நேற்று வந்து 86.50-55 இருந்துச்சு. நேற்று 60 வரைக்கும் போச்சு. இன்றைக்கி மறுபடியும் வந்து 56ல் இருக்குது. 86-55-56 அந்த லெவலில் தான் இருக்குது. ருப்பியை கோல்டை பொறுத்த வரைக்கும் 8,475-480, இன்ஃபேக்ட் 490 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 500ன்னு வச்சிங்களேன் கிராமுக்கு. ஸோ 8,500 rupees பர் கிராம் 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ஹோல்சேல் ரேட் ப்ரைஸு. சில்வரை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 96,000 rupees per kg ஆஃப் 999 குவாலிட்டி சில்வர் வித்துட்டு இருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் மோர் ஆஃப் ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணல, தே ஆர் ஹோல்டிங் இட். அண்ட் நம்ம ஊரில் வெயிட் பண்ணி பார்க்கணும் 7ஆம் தேதிக்கு என்ன பண்ண போகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு பட்ஜெட் என்ன நடக்க போகுது, எந்த செக்டரை வந்து அவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டிமுலஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் இன் பர்டிகுலர் அவங்க இந்தியன் பப்ளிக் வந்து நிறைய கன்சம்ஷன்ஸ் பண்ணணும்ன்ற ஆட்டிடியூடில் வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நோ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் பற்றியும் நம்ம பேச முடியாது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.